கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். சுத்தியும் காரிருள், அடர்ந்த மூடுபனி போர்த்திய அமைதியான மலைகள். திடீர்னு வானத்திலிருந்து ஒண்ணும் பின் ஒன்னா பறவைகள் அப்படியே கீழே விழத் தொடங்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அடிப்படையிலான மர்ம தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அஸ்ஸாம் மாநிலத்தோட மலைகள்ல மறைஞ்சிருக்க ஜாட்டிங்கா அப்படிங்கிற ஒரு மர்மமான கிராமத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். வானத்துல இருந்து ஏன் இப்படி நூற்றுக்கணக்கான பறவைகள் மர்மமான முறையில கீழே விழணும்? இது தற்கொலையா இல்ல வேற ஏதாவது ஆபத்தான நம்ம கண்ணுக்கு தெரியாத சக்தி அந்த பறவைகளை அப்படி கீழே இழுக்குதா? யோசிச்சு பாருங்க. சரி வாங்க, அறிவியலும் அமானுஷ்யமும் பின்னி பிணைஞ்ச இந்த பயங்கரமான மர்மத்தோட ஆழத்துக்குள்ளேயே இன்னைக்கு நாம போவோம். ஆரம்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் இந்த நிகழ்வை முற்றிலும் ஒரு அமானுஷ்யமான விஷயமா தான் பார்த்தாங்க. மலைகள்ல வாழும் இருண்ட ஆவிகள் தான் பறவைகளை இப்படி இழுக்குதுன்னும், ஒரு பழங்குடி பெண்ணோட சாபம் தான் இதுக்கு காரணம்னு உள்ளூர் கட்டுக்கதைகள் சொல்லுது. குறிப்பா 1970கள்ல ஒரு ஆராய்ச்சியாளர் குழு ராத்திரி நேரத்துல இத பத்தி ஆராய போனப்போ அவங்க கேமராவில ஒரு கருப்பு உருவம் கடந்து போனதா பதிவு பண்ணிருக்காங்க. யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தாங்களை தள்ளிவிட்டதாகவும் அவங்க ரொம்பவே பீதியோட சொன்னாங்க. கேட்கறதுக்கே ஒரு பேய் கதை மாதிரி இருக்குல்ல? ஆனா நம்ம அறிவியலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க நிலவர இந்த அச்சுறுத்தும் சூழலை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்லைடுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டு வெவ்வேறு கலாச்சாரங்கள் இந்த ஒரே மர்மத்தை எப்படி நேர்மாறா பார்த்தாங்க அப்படிங்கிறது தான். 1890ல இந்த கிராமத்தை உருவாக்கின ஜெமீனாகா பழங்குடியினர் இத ஒரு கொடிய சாபம்னு பயந்து போய் 1905ல ஒட்டுமொத்த கிராமத்தையும் காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா லகன்பாங் சுஷியாங் தலைமையிலான ஜெயின்டியா பழங்குடியினர் இத கடவுள் தங்களுக்கு கொடுத்த பரிசாகவும் உணவாகவும் நினைச்சாங்க. ஒரே நிகழ்வு தான், ஒருத்தருக்கு சாபம் இன்னொருத்தருக்கு வரம். எப்படின்னு பாருங்களேன். சரி, இப்போ இந்த அமானுஷ்ய கதைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஒரு அறிவியல் புதிரா இதை நம்ம அணுகுவோம். இந்த நிகழ்வோட விதிகள் ரொம்பவே விசித்திரமானவைங்க. செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரையிலான மாசங்கள்ல மட்டும்தான் இது நடக்கும். அதுவும் கரெக்டா நைட் 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான். நிலவே இல்லாத அடர்ந்த மூடுபனி நிறைந்த இருண்ட இரவுகள்ல தான் இந்த பறவைகள் விழுது. இது எல்லாத்தையும் விட ஷாக்கிங்கான விஷயம், சரியா 1.5 கிலோமீட்டர் நீளம், 200 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும்தான் இது நடக்குது. யாரோ ரொம்ப துல்லியமா டைம் செட் பண்ணி டார்கெட் பண்ண மாதிரி இது நடக்கிறது தான் உண்மையிலேயே எல்லாரையும் அதிர வைக்குது. இந்த மர்மத்துல பாதிக்கப்படுற உள்ளூர் மற்றும் பிராந்திய பறவை இனங்களோட எண்ணிக்கை சரியா 44. டைகர் பிட்டன்ஸ், பிளாக் ட்ராங்கோஸ், கிங்ஃபிஷர் இந்த மாதிரி பறவைகள்லாம் இதுல அடங்கும். ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு தகவல் என்ன தெரியுமா? வெகு தொலைவில் இருந்து வர்ற வலசை பறவைகள், அதாவது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், இந்த மர்ம வலையில சிக்கிறதே கிடையாது. அவை முற்றிலும் பாதுகாப்பா அந்த பகுதியே கடந்து போயிடுது. இது எப்படி சாத்தியம்னு யோசிச்சு பாருங்க. சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது எப்படி பில்டப் ஆகுதுன்னு பார்ப்போம். உலக புகழ்பெற்ற நிபுணர்களோட கவனத்தை இது எப்படி ஈர்த்துச்சு அப்படிங்கிறதுக்கான டைம்லைன் இது. 1957ல பிரிட்டிஷ் தேயிலை தோட்டக்காரரான இபிஜி அப்படிங்கிறவரு தன்னோட வைல்ட் லைஃப் ஆஃப் இந்தியா புத்தகத்துல இத பத்தி எழுதினதுக்கு அப்புறம் தான் இந்த மர்மமே உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அப்புறம் 1966ல நம்ம இந்தியாவின் பறவை மனிதரான டாக்டர் சலீம் அலி நேர்ல வந்து பார்த்துட்டு ரொம்பவே வியப்படைஞ்சாரு. அதுக்கப்புறம் 1977ல இந்திய விலங்கியல் ஆய்வகத்தை சேர்ந்த டாக்டர் சுதீர் சேன் குப்தா இங்க வந்து ஒரு முறையான ஆய்வை ஆரம்பிச்சாரு. இந்த அறிவியல் ஆய்வோட முடிவுகள் உண்மையிலே ரொம்பவே ஆழமானவை அண்ட் கொஞ்சம் சீரியஸானவையும் கூட. ஏன்னா இது பறவைகளோட தற்கொலை கிடையாது. கீழே விழும் பறவைகளோட வயிறு முழுமையா காலியா இருந்துச்சு. அதாவது குறைஞ்சது 3 மணி நேரமா அவங்க எதுவுமே சாப்பிடல. கீழே விழுந்ததும் அதோட நரம்பு மண்டலம் முற்றிலும் செயலிழந்து முடங்கிடுது. நாமளே கட்டாயப்படுத்தி உணவளிக்க ட்ரை பண்ணாலும் அதுங்க சாப்பிட மறுக்குது. கடைசியா 24ல இருந்து 96 மணி நேரத்துக்குள்ள அவ இறந்து போயிடுது. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல, ஒரு முழுமையான, இன்னமும் விளக்க முடியாத உடலியல் முடக்கம். ஓகே, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். அறிவியலாளர்கள் இத பத்தி 3 முக்கிய கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்க. முதல் தியரி, டாக்டர் அன்வருதீன் சௌத்ரி சொல்ற சுற்றுச்சூழல் பொறி. அதாவது புவியியல் அமைப்பு, காத்து, மூடுபனி, அப்புறம் வெளிச்சம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபனல் எஃபெக்ட் உருவாக்கி பறவைகளை குழப்பிடுது. ரெண்டாவது, டாக்டர் சுதீர் சேன் குப்தாவோட காந்தப்புல இடையூறு. பருவமழை காலத்துல நிலத்தடி நீர் உயர்வதால பூமியோட காந்த சக்தி மாறி பறவைகளோட இன்பில்ட் நேவிகேஷன் சிஸ்டம் உடங்கிடுதுன்னு சொல்றாரு. மூணாவது தியரி, மூடுபனி மற்றும் மழை துளிகளால ஏற்படுற ஒளியியல் மாயை, அதாவது ஆப்டிக்கல் இல்யூஷன். இந்த மாயையில சிக்கித்தான் பறவைகள் திசை மாறுதுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. உலகத்துல ஜாட்டிங்கா மட்டும்தான் இப்படிப்பட்ட விசித்திரமான இடமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல.
ஜாட்டிங்கா ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னாலும் இதே மாதிரி விசித்திரமான நிகழ்வுகள் பிலிப்பீன்ஸ், மலேசியா, மிசோரம், அப்புறம் சமீபத்துல 2025 ஆஸ்திரேலியாவுல நடந்த நூற்றுக்கணக்கான காக்டோ பறவைகளோட மரணங்கள் இப்படி உலகம் முழுக்க பல இடங்கள்ல பதிவாயிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த 40% கொஞ்சம் நல்லா பாருங்க. 2019 வருஷத்துல இருந்தே ஜாட்டிங்காவுல பறவைகளோட இறப்பு விகிதம் பெருமளவு குறைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுமா? வனவிலங்கு ஆர்வலர்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளோட தீவிரமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தான். இந்த விழிப்புணர்வுனால பறவைகளோட இறப்பு இப்போ பெருமளவு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த கிராமம் ஒரு புதிய மாடர்னான சவாலை எதிர்கொள்ளுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மர்ம சுற்றுலா மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வருது. விஸ்டாடோம் ரயில்கள், சர்வதேச சுற்றுலா பயணிகள்னு ஏகப்பட்ட கூட்டம் குவியுது. மறுபக்கம் பறவைகளை பாதுகாக்கிற முயற்சியும் தீவிரமாயிட்டு வருது. உதாரணத்துக்கு 2019 ஜாட்டிங்கா திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட ரொம்ப பிரகாசமான விளக்குகள் அப்புறம் அதிக சத்தத்துக்கு எதிராக எஃப்ஐஆர் கூட பதிவு செஞ்சாங்க. இப்ப சொல்லுங்க, பொருளாதார லாபமா இல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பா? இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறதா இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இது ஒரு விஷயத்த ரொம்ப அருமையா நமக்கு உணர்த்தது. அக்டோபர் 2024 சுமார் 9 வருஷங்களா ஜாட்டிங்காவில் முற்றிலுமா காணாம போயிருந்த டைகர் பிட்டன்ஸ் பறவைகள் மறுபடியும் தென்பட தொடங்கி இருக்கு. வேட்டையாடுற பழக்கத்துல இருந்து பறவைகளை பாதுகாக்கிற மனநிலைக்கு உள்ளூர் மக்களோட நடத்தை மாறினது ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புல எப்படிப்பட்ட உண்மையான கண்கூடா பார்க்கக்கூடிய வெற்றியை தரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எவ்வளவு முன்னேற்றங்கள் வந்தாச்சு. டிஎன்ஏ அனாலிசிஸ், சேட்டலைட் டிராக்கிங்னு நவீன தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ வளர்ந்தாச்சு. இருந்தும் அறிவியல்கிட்ட இன்னும் சில கேள்விகளுக்கு பதில்கள் இல்லை. பகல்ல மட்டும் சுறுசுறுப்பா இருக்கிற பறவைகள் ஏன் இருட்டுல பறக்கணும்? குறிப்பிட்ட சில உள்ளூர் பறவைகளை மட்டும் குறி வச்சுட்டு வலசை பறவைகளை எப்படி இந்த மர்மம் தப்ப விடுது? இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல நிகழ்வையும் ட்ரிகர் பண்ற அந்த சரியான விஷயம் என்ன? இந்த இறுதி புதிர்க்கான விடைய அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அது ஒரு மாபெரும் கேள்விக்குறியாவே நிக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி ரொம்ப ஆழமா நமக்குள்ள எழும். இயற்கையால ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியை வச்சு பறவைகளை வானத்திலிருந்து அப்படி கீழே இழுக்க முடியுதுன்னா, நம்ம கற்பனைக்கும் எட்டாத நவீன அறிவியலால இன்னும் விடை கண்டுபிடிக்க முடியாத வேற என்னென்ன விசித்திரமான நிகழ்வுகள் இந்த உலகத்துல இன்னும் ஒளிஞ்சிட்டு இருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் ஹரிவியன் டேல்ஸுடன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.